ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு படம் சித்ரம் சூட்ரா. சித்ரம் சூட்ரா வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகாமல் இது ஈடிவியில் வந்த படம். மே 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ஆர்என் ஹர்ஷ்வர்தன். நடித்தவங்க பார்த்திங்கன்னா வருண் சந்தேஷ், ஷீதல் பட், தன்ராஜ், சிவாஜி ராஜா, காசி விஸ்வநாத், ரவி பாபு, இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மீனவர்கள் இதில் கடலாண்ட ரவுடி வந்து மிரட்டுற மாதிரி எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஒரு ரவுடியே காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லேசன்றவர் பார்த்திங்கன்னா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மேனேஜராக இருப்பார். அவர் வந்து ஒரு ருக்மணி நாடக நிறுவனன்ற ஒரு இடத்துல அவங்கள பார்ப்பார். அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பீச்சில் வந்து பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அவர் ஹைதராபாத் கூப்பிடுவார். ஹைதராபாத் கூப்பிட்டு அங்கே வந்து ஒரு படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் இது பண்ணுவார். அந்த அது பாலா வந்து அவர் வருண் சந்தோஷ். அவர் முன்ன வந்து ஒரு சின்ன சின்ன காமெடி கேரக்டர்லாம் பண்ணியிருந்தார். இப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் அது கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி பண்ணுறாரு. அப்போ வந்து அவங்க ஹைதராபாத்துக்கு வந்தோடனே ஒரு 90 லட்ச ரூபாய் பண மோசடியில் அவங்க மாட்டிப்பாங்க. அவங்க அந்த காசு எடுத்தாங்களா இல்லையான்றது தான் இது. இந்த ரவி பாபு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணுவார். ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் அவரே மாட்டிப்பார். இந்த படத்தோட கடைசியில் வந்து இந்த 3 பேர் வந்து தப்பு செஞ்சாங்களா இல்லையா, எதனால இவங்க மாட்டினாங்க அப்படின்ட்டு தான் படத்தோட கதை. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் வைஸாக ரொம்ப போர் அடிச்சுது, ரொம்ப ஸ்லோவாகவும் போச்சு. இது வந்து மேட்சே அதாவது ரொம்ப லேக் இருந்தது. இன்டர்வல் பிளாக்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பேக்டே தெரில. கடைசியில் கதையும் வந்து ப்ரெடிக்டபுளாக இருந்தது. இதில் எந்த இதுவும் சுவாரஸ்யமோ எதுவும் இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் கிட்ட ஒரு சிரிப்பு படமாக லைட்டாக கொஞ்சம் காமெடி மட்டும் இருந்தது. இது ஒன்றும் சொல்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இல்லாத படம் தான் இது. இதில் வந்து வருண் சந்தேஷோட நடிப்பும் ரவி பாபுவோட போலீஸாக வந்த நடிப்பும் கொஞ்சம் சுமாராக அப்படி போச்சு. இது வந்து ஒரு சுமார் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.